நம் பூமியின் சுழற்சி வேகமானது குறைந்துள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இதனால் வரும் காலத்தில் பல்வேறு பேரழிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த பூமியானது தனது சுற்றுவட்ட பாதையில் இருந்து கொண்டு சூரியனை சுற்றி வருவதோடு தன்னைத்தானே சுற்றி வருகிறது. அதன்படி பூமி தன்னைத்தானே சுற்றி வர 24 மணி நேரம் ஆகும். இதனாலேயே நம் பூமியில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரமாக உள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நாள் என்பது 24க்கு பதிலாக 25 மணி நேரமாக மாறலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதற்கு நம் பூமியின் சுழற்சி வேகம் குறைந்து வருவதே காரணம் என்றும் கூறுகிறார்கள். இந்த பூமி தனது சுற்றுவட்ட பாதையில் முழுமையாக பயணித்து சூரியனை சுற்றி வருகிறது. இதற்கு 365 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இந்த பூமியானது எந்த வேகத்தில் சுழல்கிறது என்று தெரியுமா? ஆய்வாளர்களின் கூற்றுப்படி நம் பூமி சூரியனை சுற்றி மணிக்கு 67,100 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. எளிமையாக சொன்னால் நம் பூமி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இப்போது பூமியின் சுழற்சி வேகம் ஆரம்பத்தில் இருந்ததை விட குறைந்துள்ளதா என்பதுதான் கேள்வி. அதற்கு ஆம் என்றே கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். நம் பூமியின் சுழற்சி வேகம் மாறியுள்ளது என்றும், ஆனால் அது மிகவும் மெதுவாக நடக்கிறது என்றும் கூறியுள்ளார்கள். உண்மையில் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியில் ஒரு நாள் என்பது தோராயமாக 22 மணி நேரம் வரை மட்டுமே நீடித்துள்ளது. ஆனால் பூமியின் வேகம் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்து வருகிறது என்றும், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நாட்கள் சுமார் 2 மில்லி வினாடிகள் அதிகரித்து வருகின்றன என்றும் கூறுகிறார்கள். கடல் நீரோட்டங்கள், அலைகள் மற்றும் பூமியின் மேற்பரப்பில் இழுக்கப்படும் காற்று ஆகியவற்றால் ஏற்படும் உராய்வு காரணமாக இந்த மந்தநிலை ஏற்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதே போல நிலவின் ஈர்ப்பு சக்தியும் நம் பூமியை மெதுவாக சுழல செய்கிறது என்றும் கூறுகிறார்கள். புவி வெப்பமடைதல் காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் மேலும் குறைகிறது என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜிம் ஜிம்பல்மேன் என்ற ஒரு புவியியலாளர் நம் பூமி ஒரு முறை சுற்றுவதை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். நம் பூமி மணிக்கு சுமார் 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று பகல் மற்றும் இரவு சுழற்சி முறையில் நிலையான காலநிலையை உருவாக்குகிறது. ஆனால் வாயு அடுக்குகளால் ஆன வளிமண்டலம் நம் பூமியின் வேகத்தில் சுற்றாது. அப்படி பூமியானது திடீரென சுற்றுவதை நிறுத்திவிட்டால் காற்றின் வேகம் மற்றும் திசையில் மாற்றம் உண்டாவதை உடனடியாக கவனிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் பூமி சுற்றுவதை நிறுத்தினால் வளிமண்டலம் இயக்கத்தில் தான் இருக்கும். இதனால் மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், இது ஒரு சூப்பர்சோனிக் ஜெட் அல்லது சூறாவளியின் வேகத்திற்கு சமமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். அவை கடந்து செல்லும் பாதையில் உள்ள அனைத்தையும் அழித்துவிடும் என்றும் கூறியுள்ளார். மேலும் நம் பூமியின் சுழற்சியினாலேயே நாள் மற்றும் பருவங்கள் மாறுகின்றன. ஆனால் பூமி சுற்றுவதை நிறுத்திவிட்டால் அந்த ஒரு நாளே ஒரு வருடம் அல்லது 365 நாட்கள் வரை நீடிக்கும். பூமியின் ஒரு பக்கம் அரை வருடத்திற்கு சூரியனை எதிர்கொள்ளும், மறுபக்கம் இருளில் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். எந்த வெளிப்புற சக்தியும் இல்லாமல் பூமியின் சுழற்சியை நிறுத்துவது சாத்தியமற்றது என்பதையே தற்போது வரையிலான ஆராய்ச்சி தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஒரு நொடி இந்த பூமி சுற்றுவதை நிறுத்தினால் கிரகத்தின் ஒவ்வொரு பகுதியும் 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியான சூரிய ஒளியையும் 6 மாதங்களுக்கு இருளையும் பெறுமாம். ஆனால் பூமி ஒரு நொடி நின்றாலே அதன் பிறகு நிகழும் மாற்றங்களை காண மனித இனமே இருக்காது என்பதே உண்மை. எனவே பூமி வெப்பமாவதை கருத்தில் கொண்டு நாமும் இந்த சுற்றுச்சூழலை காக்கும் நடவடிக்கையில் களம் இறங்கும் காலம் வந்துவிட்டது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.